அழைப்பின் போது அலைபேசியின் திரையில் எண்ணுக்கு பதில் பெயர் தோன்றும் முறை குறித்த பரிசோதனையை நாளைக்குள் முடிக்க மத்திய அரசு கெடு விதித்துள்ளது. 2G தவிர பிற அலைபேசிகளுக்கு வரும் அழைப்புகளின் போது திரையில் எண்ணுக்கு பதிலாக அழைப்பவர்களின் பெயர் தோன்றும் முறையை கொண்டுவர வேண்டும் என தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு தொலைத்தொடர்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. யாருடைய பெயரில் அந்த அலைபேசி இணைப்பு வாங்கப்பட்டுள்ளதோ அவரது பெயர் அந்த அழைப்பின் போது திரையில் தோன்றும். இதுகுறித்த பரிசோதனையை செய்து முடிக்க நாளை வரை கெடு விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த பரிசோதனை நிறைவு பெற்ற பிறகு நாடு முழுவதும் இந்த முறை அமலுக்கு வருகிறது. பிரபல தனியார் வங்கியான HDFC சேமிப்புகள் மீதான வட்டி விகிதத்தை குறைத்துள்ளது. நாட்டின் மிகப்பெரிய தனியார் வங்கிகளில் ஒன்றான HDFC சேமிப்புகள் மீதான வட்டி விகிதத்தை 2.75 விழுக்காடாக குறைத்துள்ளது. பிற முன்னணி தனியார் வங்கிகளான ICICI, ஆக்சிஸ் ஆகியவை சேமிப்புகள் மீது 3 விழுக்காட்டை வட்டி விகிதமாக வழங்குகின்றன. அந்த வகையில் HDFC வங்கி 0.25 விழுக்காட்டை குறைத்துள்ளது. இந்த வங்கி ஏற்கனவே கொரோனா காலத்தின் போது 2020ஆம் ஆண்டில் வட்டியில் 0.25 விழுக்காட்டை குறைத்தது நினைவு கூறத்தக்கது. விளம்பர தூதுவராக இருக்குமாறு தன்னை தேடி வந்த 15க்கும் அதிகமான வாய்ப்புகளை தவிர்த்து விட்டதாக நடிகை சமந்தா தெரிவித்துள்ளார். தமிழ், தெலுங்கு மொழிகளில் முன்னணி நடிகர்களுடன் ஜோடி போட்டு பல ஹிட் படங்களை கொடுத்தவர் சமந்தா. பல விளம்பர படங்களிலும் நடித்துள்ளார். விளம்பர படங்கள் குறித்து மனம் திறந்துள்ள சமந்தா இனி உண்மையிலேயே மக்களுக்கு பயனளிக்கும் விளம்பரங்களில் மட்டுமே நடிக்கப் போவதாக கூறியுள்ளார். இதுவரை தனது மனதுக்கு பிடித்தமான விளம்பர படங்களில் நடித்து வந்ததாகவும் இனி அப்படி செய்யப்போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மருத்துவர்களால் உறுதி செய்யப்படும் விளம்பரங்களில் மட்டுமே நடிப்பதாக உறுதி எடுத்துள்ளதாகவும் சமந்தா தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தில் உள்ள அம்பேத்கர் பிறந்த இடத்திலிருந்து டெல்லிக்கு புதிய ரயில் சேவையை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தொடங்கி வைத்தார். அதன்படி அம்பேத்கர் நகரிலிருந்து கோட்டா வழியாக டெல்லிக்கு இந்த ரயில் இயக்கப்படுகிறது. சட்டமேதை அம்பேத்கரின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படும் நிலையில் அதனையொட்டி இந்த ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. ட்ரோன்களை வீழ்த்தும் அதிநவீன ஆயுத அமைப்பை ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது. ஆந்திராவின் கர்னூலில் நடந்த இந்த சோதனையில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை இந்த ஆயுத அமைப்பு வெற்றிகரமாக சென்று தாக்கியதாகவும் இதில் இலக்காக இருந்த ஆளில்லா விமானம் முற்றிலுமாக சேதமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனையின் மூலம் ட்ரோன் தகர்ப்பு ஆயுதங்களை வைத்திருக்கும் நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா, சீனா, ரஷ்யாவை தொடர்ந்து இந்தியாவும் தற்போது இணைந்துள்ளது. ஜார்க்கண்டில் மத ஊர்வலத்தின் போது நடந்த கல்வீச்சு சம்பவத்தை தொடர்ந்து வன்முறைகள் அரங்கேறின. ஹாசர்பக் மாவட்டத்தில் உள்ள ஜுர்ஜூரி கிராமத்தில் அடையாளம் தெரியாத சில நபர்கள் ஊர்வலமாக சென்றவர்கள் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக இரு பிரிவினருக்கும் இடையே மோதல் வெடித்த நிலையில் பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டன. சில வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டதால் பதற்றம் நிலவியது. தொடர்ந்து அந்த பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. வட மாநிலங்களில் வரும் 18ஆம் தேதி வரை வெப்ப அலை வீசும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் கோடை வெப்பம் சுட்டெரித்து வருகிறது. இந்த நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 15ஆம் தேதி முதல் வடமேற்கு இந்தியாவின் சில பகுதிகளிலும் குஜராத்திலும் வெப்ப அலை வீசத் தொடங்கும் என்று கூறியுள்ளது. இன்றும் நாளையும் ராஜஸ்தானின் சில இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் எனவும் 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை டெல்லி, குஜராத், பஞ்சாப், ஹரியானா, மத்திய பிரதேச மாநிலங்களில் வெப்ப அலை ஏற்படக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூரு சர்வதேச விமான நிலையத்தின் அறிவிப்பு பலகையிலிருந்து ஹிந்தி மொழி நீக்கப்பட்டுள்ளது. கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலைய அறிவிப்பு பலகையில் தற்போது கன்னடம் மற்றும் ஆங்கிலத்தில் மட்டுமே அறிவிப்புகள் வெளியாகி வருகிறது. இது சமூக வலைதளங்களில் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. பிராந்திய மொழியான கன்னடத்தை ஊக்குவிக்கும் நடவடிக்கை என ஒரு தரப்பினர் இதற்கு ஆதரவு தெரிவிக்கும் நிலையில் வட மாநில பயணிகள் இதனால் பாதிக்கப்படுவார்கள் என மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மும்பை, டெல்லிக்கு பிறகு பரபரப்பான விமான நிலையமாக கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையம் இருந்து வருகிறது. கர்நாடகாவில் பெண்ணை பாலியல் துன்புறுத்தல் செய்த வழக்கில் சிக்கிய நபர் கேரளாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 3ஆம் தேதி பெங்களூருவில் பெண் ஒருவருக்கு பாலியல் தொந்தரவு இழைக்கப்பட்ட நிலையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் இதில் தொடர்புடைய சந்தோஷ் என்ற இளைஞர் கேரளாவின் கோழிக்கோடு பகுதியில் கைது செய்யப்பட்டார். தீ விபத்திலிருந்து உயிர் தப்பிய தனது மகனுக்காக ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணின் மனைவி திருப்பதியில் மொட்டையடித்து வேண்டுதலை நிறைவேற்றியுள்ளார். கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த ஆனா செலஷ்னோவா தனது முடியை காணிக்கையாக வழங்குவதாக கையெழுத்திட்டு மொட்டையடித்துக் கொண்டார். கிறிஸ்தவராக இருந்தாலும் திருப்பதி ஏழுமலையான் மீது தனக்கு முழு நம்பிக்கை உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்.
உக்ரைனின் சுமி நகரில் ரஷ்ய படைகள் நடத்திய தாக்குதலில் சிக்கி 34 பேர் உயிரிழந்தனர். குடியிருப்பு பகுதியை குறிவைத்து 2 ஏவுகணைகளை வீசி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படும் நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இதில் ஏராளமான கட்டிடங்கள், வாகனங்கள் சேதமடைந்துள்ளதாக உக்ரைன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி ரஷ்யாவுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை உலக நாடுகள் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுத்தால்தான் போர் முடிவுக்கு வரும் என கூறிய அவர், குருத்தோலை ஞாயிறன்று தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது மூர்க்கத்தனமான செயல் என சாடியுள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணத்தில் சிறிய வகை விமானம் ஒன்று கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது. விமானி உட்பட 6 பேர் பயணித்த நிலையில் ஒருவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்துள்ளதாகவும் 5 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய ஆப்பிரிக்க நாடான காபோனில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் பிரைஸ் ஒலிக்யூ குயேமா அமோக வெற்றி பெற்றுள்ளார். 90.35% வாக்குகள் பெற்று குயேமா வெற்றி பெற்றுள்ள நிலையில் முன்னாள் பிரதமரான எலைன் கிளாடி பிலி 3% வாக்குகளுடன் 2வது இடத்தை பிடித்துள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நாட்டில் ஆட்சியை கவிழ்த்து குயேமா ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்த நிலையில் தற்போது தேர்தல் வெற்றி பெற்றுள்ளார். தென்கிழக்கு ஆசிய நாடான பிலிப்பைன்ஸில் பாறையிலிருந்து நீரில் குதிக்கும் கிளிப் டைவிங் போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. எல் நிடோ கடல் பகுதியில் நடைபெற்ற இந்த போட்டியில் பல்வேறு நாடுகளில் இருந்து ஏராளமான வீராங்கனைகள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் ஆண்கள் பிரிவில் பிரிட்டனைச் சேர்ந்த காரி ஹண்டும், மகளிர் பிரிவில் ஆஸ்திரேலிய வீராங்கனை ரியான் இப்லைண்டும் முதலிடம் பிடித்தனர். இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கை பின்னுக்கு தள்ளி மார்ச் மாதத்தில் அதிகம் பதிவிறக்கம் செய்யப்பட்ட செயலியாக சாட் ஜிபிடி உருவெடுத்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு செயலான சாட் ஜிபிடிக்கு நாளுக்கு நாள் வரவேற்பு பெருகி வருகிறது. அந்த வகையில் மார்ச் மாதத்தில் சாட் ஜிபிடியின் கிப்லி கலை வடிவ படங்கள் உலகளவில் ட்ரெண்ட் ஆகின. இதனால் மார்ச் மாதத்தில் மட்டும் சுமார் 4.5 கோடி முறை சாட் ஜிபிடி செயலி பதிவிறக்கம் செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இலங்கையின் கோடை வாசஸ்தலமான நுவரெலியாவில் வசந்தகால சீசன் களைகட்டி வருகிறது. தொடர் விடுமுறை உள்ளிட்டவை காரணமாக அங்கு சுற்றுலா பயணிகள் குடும்பமாக படையெடுத்து வருகின்றனர். கிரகரி ஏரியில் படகு சவாரி செய்வதற்கும், பூக்களை கண்டு ரசிப்பதற்கும், குதிரை சவாரி செய்வதற்கும் அவர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். நுவரெலியாவில் வரும் 30ஆம் தேதி வரை கலை, கலாச்சார, விளையாட்டு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுக்கு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் ஐபோன்கள் மற்றும் லேப்டாப்களுக்கு குறைந்த இறக்குமதி வரி விதிக்கப்பட்டுள்ளது. சீனாவை விட 20% வரி குறைவாக இருப்பதால் அமெரிக்க சந்தை மீது இந்தியா கவனம் செலுத்தும் என கூறப்படுகிறது. ஸ்மார்ட் போன், டேப்லெட், லேப்டாப் உள்ளிட்ட சில மின்னணு சாதன பொருட்களுக்கான கூடுதல் வரி விதிப்பை நீக்கி அமெரிக்கா அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பால் அமெரிக்காவுக்கான இந்தியாவின் மின்னணு சாதன ஏற்றுமதி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலகின் தலைசிறந்த 20 விமான நிலையங்கள் பட்டியலில் சிங்கப்பூரின் சாஹி விமான நிலையம் தொடர்ந்து 13வது ஆண்டாக முதலிடத்தில் இருக்கிறது. கத்தாரின் ஹமத் இன்டர்நேஷனல் மற்றும் டோக்கியோவின் ஹனிடா விமான நிலையங்கள் 2 மற்றும் 3வது இடங்களில் உள்ளன. முதல் 20 இடங்களில் இந்தியாவிலிருந்து எந்த விமான நிலையம் இல்லை. ஸ்கைட்ராக்ஸ் என்ற நிறுவனத்தின் ஆய்வில் இது தெரிய வந்திருக்கிறது. தமிழக கேரள எல்லையான போடிமெட்டு பகுதியில் 50 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து கார் விபத்துக்குள்ளானது. கர்நாடகா மாநிலம் பெங்களூருவைச் சேர்ந்த கிஷோர்குமார் மனைவி மற்றும் 2 மகன்களுடன் கேரள மாநிலம் இடுக்கிக்கு காரில் சுற்றுலா சென்று கொண்டிருந்தார். போடிமெட்டு மலைச்சாலையில் கார் சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து 50 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கார் தீப்பற்றி எரிய தொடங்கிய நிலையில் காரில் இருந்தவர்களை அருகில் இருந்தவர்கள் லேசான காயங்களுடன் மீட்டனர். இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் தமிழ் புத்தாண்டை ஒட்டி வீட்டில் வைக்கப்பட்டுள்ள நடிகர் ரஜினியின் சிலைக்கு குடும்பத்தினருடன் ரசிகர் ஒருவர் வழிபாடு நடத்தினார். திருமங்கலத்தைச் சேர்ந்த கார்த்திக் மற்றும் அவரது குடும்பத்தினர் ரஜினிகாந்த் மீது கொண்ட அதீத அன்பால் வீட்டின் ஒரு அறை முழுவதும் அவரது புகைப்படங்களை சேகரித்து வைத்து குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றனர். 6 மாதங்களுக்கு முன்பு ரஜினியின் சிலையை நிறுவி வணங்கத் தொடங்கிய அவர்கள் தமிழ் புத்தாண்டை ஒட்டி அந்த சிலைக்கு அபிஷேக ஆராதனை செய்தனர். அதோடு சிலைக்கு முன்பு பொங்கலிட்டு சிறப்பு வழிபாடு நடத்தினர்.
திருப்பூரில் 1 மணி நேரத்துக்கு மேலாக பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. திருப்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று காலை வெயில் சுட்டெரித்த நிலையில் மாலையில் குளிர்ந்த காற்றுடன் மழை பெய்தது. இதனால் கடை வீதிகளுக்கு சென்ற மக்கள் சற்று சிரமத்துக்கு ஆளாகினர். டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் மாணவர் சங்க தேர்தல் இம்மாதம் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. மொத்தமாக 7,906 மாணவர்கள் வாக்களிக்க தகுதியுடையவர்களாக உள்ள நிலையில் இதில் 43% பேர் பெண் வாக்காளர்களாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் நிலையில் ஏப்ரல் 25ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று ஏப்ரல் 28ஆம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கைபர் பகுந்துவா மாகாணத்தில் நடந்த தேடுதல் வேட்டையின் போது இந்த துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் உயிரிழந்த பயங்கரவாதிகள் பொதுமக்கள் மீதான தாக்குதல் சம்பவங்களில் தொடர்புடையவர்கள் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் பென்சில்வேனியாவில் மாகாண கவர்னரின் வீட்டிற்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் நள்ளிரவில் வீட்டிற்கு தீ வைத்த நிலையில் தீ மளமளவென வீட்டின் இதர பகுதிகளுக்கும் பரவத் தொடங்கியுள்ளது. இதன் தொடர்ச்சியாக கவர்னரின் குடும்பத்தினர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓமன் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பாதர் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தொலைபேசியில் கலந்துரையாடினர். இந்த உரையாடலின் போது பிராந்திய அளவிலான பிரச்சனைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக எக்ஸ் வலைதளத்தில் ஜெய்சங்கர் பதிவிட்டுள்ளார். குறிப்பாக காசாவில் நிலவும் சூழல் குறித்து இருவரும் கலந்துரையாடியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒரே நாள் இரவில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்திக் கொடுக்க கேப்டன் தோனியிடம் மந்திரக்கோள் எதுவும் இல்லை என அணியின் தலைமை பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளமிங் தெரிவித்துள்ளார். அணியின் தோனியின் செல்வாக்கு மிகவும் முக்கியமாக இருந்தாலும் அணியின் எதிர்காலத்தை கணிக்க அவர் ஒன்றும் குறி சொல்பவர் அல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். தோனியுடன் சேர்ந்து அனைவரும் கடினமாக உழைத்தால் மட்டுமே அணியால் எதையும் சாதிக்க இயலும் எனவும் பிளமிங் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையிலிருந்து எருதுவிடும் விழா நடைபெற்றது. இதில் தேன்கனிக்கோட்டை, ஒசூர், கர்நாடகா மாநிலம் ஆனைக்கல், மாலூர் ஆகிய பகுதிகளில் இருந்து 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்று சீறி பாய்ந்தன. காளைகளை அடக்க முயன்றபோது காயமடைந்த 30க்கும் மேற்பட்ட வீரர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான அறிக்கை மீது அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க மாட்டோம் என கர்நாடகா துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் சமூக பொருளாதார கல்வி சூழல் மற்றும் சாதிவாரி மக்கள் தொகை குறித்த கணக்கெடுப்பு கடந்த 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற நிலையில் அது தொடர்பான அறிக்கை மாநில அமைச்சரவையிடம் அண்மையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மாநிலத்தில் மக்கள் தொகையில் பிசி பிரிவினர் 70% இருப்பதாகவும், எனவே அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை 32%லிருந்து 51% உயர்த்த வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. இந்த அறிக்கை குறித்து விவாதிக்க சிறப்பு அமைச்சரவை கூட்டம் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ஆனால் இந்த கணக்கெடுப்பு அறிவியல் ரீதியாக நடத்தப்படவில்லை என்றும், எனவே இதை நிராகரித்துவிட்டு புதிதாக கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் பல்வேறு சமூகங்களிடமிருந்து வலியுறுத்தல்கள் எழுந்துள்ளன. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் இவ்விவகாரத்தில் ஆழ்ந்து யோசித்து எந்த சமூகத்திற்கும் பாதிப்பில்லாமல் முடிவெடுக்க அரசு திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்தார். பரிந்துரைப்படி பிசி இடஒதுக்கீடு 51% அதிகரிக்கப்பட்டால் ஏற்கனவே உள்ள பட்டியலின ஒதுக்கீட்டுடன் சேர்த்து ஒட்டுமொத்த இடஒதுக்கீடு 75% தொட்டுவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தேத்தாக்குடி தெற்கு கிராமத்தில் சுமார் 200 ஆண்டுகள் பழமையான சுமை தாங்கி புதுப்பித்து காட்சிப்படுத்தப்பட்டது. போக்குவரத்து வசதி இல்லாத அக்காலத்தில் சுமைகளை சுமந்து செல்வோர் பிறர் துணையின்றி தாங்களாகவே சுமைகளை இறக்கி ஓய்வெடுத்துவிட்டு பின்னர் சுமையை தூக்கி செல்வதற்காக அமைக்கப்பட்டதை சுமை தாங்கி. வேதாரண்யத்திலிருந்து நாகப்பட்டினம் செல்லும் சாலையில் ஒவ்வொரு மைல்கல்லுக்கும் இடையே சுமைதாங்கி அமைக்கப்பட்டிருந்தது. சாலை விரிவாக்கத்தின் போது பெரும்பாலான சுமைதாங்கிகள் அப்புறப்படுத்தப்பட்ட நிலையில் தேத்தாக்குடி தெற்கு கிராமத்தில் மட்டும் சுமைதாங்கி பழங்கால நினைவு சின்னமாக இருந்து வருகிறது. பிரதமர் மோடி மற்றும் RSS குறித்து அவதூறாக பேசியதாக கூறி காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கண்ணையாகுமார் மீது காவல்துறையினரிடம் பாஜக புகார் அளித்துள்ளது. பீகார் தலைநகர் பாட்னாவில் உள்ள கோட்வாலி காவல் நிலையத்தில் பாஜக நிர்வாகி டேனிஷ் இக்பால் என்பவர் புகார் மனுவை அளித்துள்ளார்.
இழிவாக பேசிய கண்ணையாகுமார் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பொது மன்னிப்பு கேட்டதை தொடர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி தனது மருமகனான ஆகாஷ் ஆனந்தை கட்சியில் மீண்டும் இணைத்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில் தனது தவறுகளை உணர்ந்து மன்னிப்பு கேட்டதால் ஆகாஷ் ஆனந்திற்கு மற்றொரு வாய்ப்பு வழங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். அதோடு தான் நல்ல உடல்நலத்துடன் இருக்கும் வரை தனது அரசியல் வாரிசு குறித்து அறிவிக்கப் போவதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிரான வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பை தொடர்ந்து கேரள அரசும் உச்சநீதிமன்றத்தில் முறையிட முடிவு செய்துள்ளது. அதன்படி குடியரசுத் தலைவரிடம் நிலுவையில் உள்ள தங்கள் மசோதாக்கள் சட்டமானதாக அறிவிக்க கோரி வலியுறுத்த கேரள அரசு முடிவு செய்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பை போல் தங்களுக்கும் நிவாரணம் கிடைக்க வேண்டும் என தெரிவிக்கும் கேரள அரசு அடுத்த மாதம் உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக மனு தாக்கல் செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. சீனாவின் பல்வேறு மாகாணங்களில் புழுதி புயலால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. எதிரே வரும் வாகனங்கள் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பலத்த காற்றுடன் புழுதி பறப்பதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதனால் பெரும்பாலான பகுதிகள் புகைமண்டலமாக காட்சியளிக்கின்றன. 4 மாகாணங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் பாதுகாப்பாக வீடுகளில் இருக்கும்படி அதிகாரிகள் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 600க்கும் மேற்பட்ட விமான சேவையும் முடங்கியுள்ளன. குருத்தோலை ஞாயிறு தினமான நேற்று காசாவின் பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் படைகள் வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளனர். மருத்துவமனை உள்ளிட்ட பகுதிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்களில் குழந்தைகள் உட்பட 21 பேர் உயிரிழந்தனர். மருத்துவமனை கட்டடம் மோசமாக சேதமடைந்துள்ளதால் அங்கு அனுமதிக்கப்பட்டிருந்த 100க்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் அவதியடைந்துள்ளனர். யுக்ரைனில் உள்ள இந்திய மருந்து தயாரிப்பு நிறுவனத்தின் பிரதான கிடங்கை குறிவைத்து ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது. இந்தியாவுடன் நட்புறவு இருந்து வருவதாக தெரிவித்து வரும் ரஷ்யா தற்போது வேண்டுமென்றே இந்திய வணிகங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளன. ரஷ்ய படைகளின் இந்த நடவடிக்கையால் குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு தேவையான மருந்துகள் அளிக்கப்பட்டுள்ளதாக யுக்ரைன் தூதரகம் குற்றஞ்சாட்டியுள்ளது. இந்த தாக்குதலில் மருந்து கிடங்கு முழுவதும் இடிந்து சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கச்சத்தீவு நீட் விவகாரத்தில் திமுக அரசு இரட்டை வேடம் போடுவதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். தமிழக பாஜக தலைவராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு சொந்த ஊரான நெல்லைக்கு சென்ற நயினார் நாகேந்திரனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டுள்ள சொத்து வரி உயர்வால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அன்னைக்கு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள் இருந்து சேர்ந்து தான் கொண்டு வந்தாங்க. இதை நீட் தேர்வை கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவங்க ஆட்சி மாற்றம் வந்த பிறகு அம்மா வந்த பிறகு என்ன பண்ணாங்கன்னா 1 வருஷம் விதிவிலக்கு வாங்கி வச்சிருக்காங்க. 1 வருஷம் அதுக்கு விதிவிலக்கு, அதுக்கப்புறம் தொடர்ந்து அதை உண்டு. எப்படி ஜிஎஸ்டியில விதிவிலக்கு வாங்கி வச்சுட்டு தொடர்ந்து பண்ண மாதிரி தான் எல்லாரும் அங்கே போய் இப்போ மும்மொழி கொள்கை கூட முதல்ல சீஃப் செக்ரட்டரி கையெழுத்து போட்டு அனுப்புற லெட்டர்லாம் அங்கே இருக்கு. ஆக இரட்டை வேடம் போடக்கூடாது. கடந்த 4 ஆண்டுகளில் திமுகவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பலை எழுந்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி வருகை தந்த அவருக்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்னைக்கு திமுக ஆட்சியது 4 வருஷம் ஆச்சு. இந்த 4 வருஷத்திலையும் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலை இந்த திமுக அரசாங்கத்திற்கு கிளம்பியிருக்கு. அதை மறைப்பதற்காக எதையாவது ஒன்று சொல்ல வேண்டும் என்பதற்காக எதையாவது சொல்லிட்டு இருக்கிறாங்க. வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிரான திமுகவின் போராட்டம் தொடரும் என அக்கட்சியின் எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். திருவாரூரில் இஸ்லாமிய அமைப்புகள் சார்பில் வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிரான கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜக அரசு இஸ்லாமியர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டினார்.
மக்கள் இடையே ஒரு பிரிவினையை, இஸ்லாமியர்கள் மனதிலே ஒரு பயத்தை உருவாக்கக்கூடிய வகையிலே இந்த நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக, மத நல்லிணக்கத்திற்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த மசோதாவை எதிர்த்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி தமிழ்நாட்டிலே சட்டமன்றத்திலே இதற்கு எதிராக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறது. போதைக்கான மாத்திரைகள் விவகாரத்தில் இந்தியா மார்ட் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி மற்றும் அதன் 6 இயக்குநர்களுக்கு காஞ்சிபுரம் காவல்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. வலி நிவாரண மாத்திரைகளை ஆன்லைன் மூலமாக வாங்கி போதைக்காக விற்ற கும்பலை காவல்துறையினர் பிடித்துள்ளனர். அக்கும்பல் இந்தியா மார்ட் இணைய சந்தையில் மாத்திரைகளை வாங்கியதாக அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அந்த நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். மருத்துவர்களின் உரிய பரிந்துரை இல்லாமல் இணைய சந்தையில் பல்வேறு வகையான வலி நிவாரண மாத்திரைகளை அந்நிறுவனம் விற்பனை செய்வதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தின் நொய்டாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் இந்தியா மார்ட் இன்டர்மேஷ் நிறுவனம் நேரடியாக வர்த்தகர்களை இணைக்கும் ஆன்லைன் சந்தையாக செயல்பட்டு வருகிறது. இந்நிறுவன சந்தையில் போலியான பொருட்கள் மற்றும் சட்டவிரோத மருந்துகள் விற்பனை செய்யப்படுவதாக கூறி அதனை மோசமான சந்தை என அமெரிக்கா பட்டியலிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.